சட்டப்படி இருக்கு சூப்பரா இருக்கு. 400 500 400 500 250 ரூபா தான். நல்லா இருக்கு. யூடியூப்ல பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா விசேட கழிவு செட்டோட சேர்த்து கொடுக்குறாங்க 500 ரூபாய். அடியே நான் குறைஞ்ச விலையில 600 ரூபாய் போட்டு கொடுக்குறேன். எனக்கு மாத்துல முத்து மாரியம்மன் மாதிரி ஒன்று செஞ்சது. ஓமன் 500 ரூபாய் போட்டு 500 ரூபாய். ஒன்று 400 ரூபா. சரியா 400 ரூபா தான் இருக்குது. வேறங்க 400 ரூபா 250 ரூபா 350 ரூபா ஒரு சைஸை பொறுத்து. இதெல்லாம் 250. இது 750 ரூபா. இதெல்லாம் நீங்க எந்த இடம்? நாங்க மாத்தல அரவடிச்சு வழி இருக்கு. என்ன பிரிண்டோ அதெல்லாம் அடிச்சு தருவீங்க. 150 ரூபாய் கோன் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாக்க. இது வந்து பத்தாலில சரி பத்தாலி இருக்கு. இடிய 18 மலிவான விலையில புழுக்கோடியா. வணக்கம் ரவளே. எல்லாரும் எப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன். நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள் பிரார்த்தி கொள்றேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ திருகோணமலை நகரத்தில், அதாவது காளி கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கால அந்த காளி கோயில் தேர் நடக்க போது இப்போ திருவிழா நடந்து கொண்டிருக்கு. நாளை வீட்டு திருவிழா. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்பரம். 31ஆம் தேதி தேர் திருவிழா, 1ஆம் தேதி தீர்த்த திருவிழா இருக்குது. அப்போ இங்கே கடைகள் போட்டிருக்கணும் தானே, அதாவது தேர் திருவிழா முன்னிட்டு கணக்கு கடைகள் இங்கே போட்டிருக்கணும். அந்த கடைகள் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட கடைகள் வந்திருக்குது. இது திருவண்ணாமலை நகரத்துக்குள்ளேயே இருக்குது காளி கோயில். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரபலஜமான ஒரு காளி கோயில் உண்டு. இதில் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இங்கே பாருங்க, இதில் கச்சான் சோழன், அந்த பக்கம் வடை ரோல், இங்கே ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாமே வச்சு அதாவது விற்று கொண்டிருக்கணும். இதில் பாருங்க இந்த இடத்துல அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோல் வடை அதெல்லாம் வச்சு கொண்டிருக்கணும். இப்போ உள்ளுக்க போவோம். சுட சுட தேன் வச்சுக்கிறார் அண்ணா. சரியா போய் பாருங்க அண்ணா. என்ன சுட சுட என்ன இருக்குது? சுட சுட என்ன வச்சுக்கிறீங்க? பூந்தி பூந்தி பூந்தியா? இந்த வேறங்க இப்போ தான் நான் சுட்டது. கிட்ட கொண்டு காட்டுங்க வருதா? அந்த மாதிரி இருக்கா? என்ன சட்டப்படி இருக்கா? சட்டப்படி இருக்கு சட்டப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. மோசன் சாப்பிட்டு பாருங்க அவன். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து கருத்து சொல்லுங்க. ஓ ஓ ஜாழ்ப்பாணம் தமிழ் ப்ரோஸ் கடை ஒன்று இருக்கு. ஓ அங்கதான் நான் உருப்படுத்தினேன். அப்படியா? சரி ஓகே சந்தோஷம். சீவல் இருக்குது. இந்தியால சீவல், அதாவது கிழங்கு பொரி இருக்குது, மிக்சர் இருக்குது. மிக்சர் என்ன விருதா இருக்குது. நீங்களும் இங்க மட்டக்களப்போ மட்டக்களப்பு. இது என்ன இது? இது வந்து பக்கோடா. பக்கோடா இருக்குது. சின்ன பிள்ளைங்களால சாப்பிடலாம். அதாவது தூள் குறைவா, உரைப்பு குறைவா, காரம் குறைவா இருக்கும். இது இனிப்பான இருக்கு. இனிப்பு. இது வந்து பூசணி அல்வா. பூசணி அல்வா. பூசணிக்காயில செய்யறதோ? பூசணிக்காயில செய்யறது. இது எல்லாமே நீங்க பூந்தி லட்டுன்னு? இதெல்லாம் பூந்தி. எல்லாம் பூந்தி தான். பூந்தி மஸ்கொத்து இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் இஞ்சாலையும் அதே 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 உரைப்பா இருக்கு. உரைப்பா பக்கோடா. உரைப்பா இருக்கு. நல்ல காரமா இருக்கு. இந்த நல்ல மஸ்கொத் அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. இது தொதலா? இது வந்து மஸ்கொத். மஸ்கட் தொதலங்க. தொதல் ஐட்டம் இல்ல. அப்படி இஞ்சால வந்து அங்கால ஒளிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாமே அதாவது தேருக்கு எல்லாரும் வந்து வாங்குங்க. சரியா? கடை எல்லா கோயிலையும் கடை இருக்கு. நீங்க வெறும் ஆலயம் எல்லாம் இடம் எல்லாம் கோயில் கடை இருக்கு. கண்டிப்பா மக்களுக்கு என்ன மலிவான விலையில நாங்க சாப்பிட கொடுக்குறோம். சாத்தோட கீழே போட்டு அழகா கொடுக்குறது. எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா. கண்டிப்பா எங்களை எல்லாரும் வந்து எங்க கடையில வந்து எல்லா சாப்பிட எடுக்கணும். இதுதானே. சரி, என்ன சந்தோஷம். என்ன அப்படியே எங்காலங்கிற அண்ணா என்னென்ன சாப்பாடுகள் இருக்குது? எங்கால இருக்குது. வணக்கம் நம்ம உங்களுக்கு வெச்சுக்கு இருக்குது. வெச்சுக்கிற இது வந்து தள்ளலன்னு சொல்லுவோம். சிங்கள தள்ளலன்னு சொல்லுவோம். இது இந்த அங்கால முன்னுக்கு இருக்கு. இந்த முன்னுக்கு இதா? அந்த புழுக்கோடியா? புழுக்கோடி இருக்குது. புழுக்கோடி. மற்றது இது வந்து புல்தோசி. புல்தோசி என்றா? புல்தோசின்னு சொன்னா அந்த பூசணிக்கால செய்யுது. பூசணிக்கால செய்யுது. அப்போ அவர் காட்டின மாதிரி என்ன? பூசணிக்கால செய்யுது. இது வந்து நாங்களே செய்யறது. இது பூந்தி ஐட்டம். இது வந்து பூந்தி ஐட்டம். பூந்தி என்ன? பூந்தி. பூந்தி நல்ல வித்தியாசமான கலர்ல இருக்கு. என்ன? இது வந்து நாங்களே செய்யறது. கொழும்புல இருந்து கொண்டு வரது. கொழும்புல இருந்து கொண்டு வரணும். இது வந்து கல் மஸ்கட் அண்ணா. கல் மஸ்கட்னா என்ன சார்? தமிழ்ல என்ன? தமிழ்ல வந்து மஸ்கட் அப்படி தான் வரும். அதுக்கு பேரு கல் மஸ்கட்னு தான் வரும். மற்ற இங்கால இது வந்து சும்மா மஸ்கட். மஸ்கட்லயே வந்து 2-3 ஐட்டம் இருக்குது. அந்த ரெட் கலர் இருக்குது பாருங்க. ரெட் கலர்ல இருக்கு. ரெட் கலர்ல இருக்குது. இந்த ரெட் கலர்ல இருக்கு. இது இருக்குது, இது இருக்குது. இது ரெண்டுமே சேம் தான். மட்டும் வந்து கலர் தான் வித்தியாசம். மற்ற இங்கால தொதல். இது வந்து தொதல். இது வந்து ஜுஜிஸ்ன்னு சொல்றது தமிழ்ல. இதுவும் வந்து அந்த ஆந்தில உள்ள சேர்ந்தே தான் புல்தோசி. இது வந்து மற்றதெல்லாம் வந்து இந்த மஞ்சக்கா இது இருக்குது. டிபிடிபிஎல் கிழங்கு பொரியல், பொரியல் மிக்சர் இந்த மாதிரி. இது தலைக்கறி இருக்குது, தோதல் இருக்குது. இது வந்து ருலாண்டை. இது வந்து காஜு. இது வந்து கச்சாண்டை, டாட்டா காஜும்போ சிங்களத்தில். இது வந்து பட்டானா அது இருக்குது. இது வந்து கடலை. இது சின்னவங்க சாப்பிட்றது. என்ன இது வந்து சும்மா சீனி போல. சும்மா சீனி போலன்னு சொல்லுவோம். பேர் சொல்றாங்க வருது இல்ல டக்காட்டு. என்ன சொல்றது இதுக்கு? பூச்சி இல்ல, அப்படி இல்ல. பள்ளி முட்டைன்னு சொல்லுவோம். பள்ளி முட்டை அதுதானே. பள்ளி முட்டைன்னு சொல்லுவோம்.
இது வந்து வைண்ட் பிஸ்கட். இது வந்து குவாலிட்டியானது. கொழும்புல வந்து நிறைய விற்கிறது இதுதான். கொழும்புல எல்லாம் நிறைய போகும். இது மல் பிஸ்கட் இதெல்லாம் கொழும்பு சைடுல போகும். இஞ்சி பிஸ்கட் தான். இது முறுக்கு என்ன? இது முறுக்கு நல்ல உரைப்பா இருக்கும் போல. கலரை பாக்கி தெரியுது. இது வந்து நல்ல உரைப்பு. இதுவும் நல்லா இருக்கும். அதோட காரத்தை நல்லா போறது இந்த ஐட்டம். இது ரால் பொரியல்னு சொல்றாங்க இல்ல பைட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து சொல்ல அங்க நாங்க கொழும்புல சொல்ல முதுன்னு சொல்லி. முது முறுக்குன்னு. நீங்க கொழும்பா? நாங்க கொழும்பு. கொழும்பு என்ன? ஒவ்வொரு வருஷம் இங்க வருதோ? ஒவ்வொரு வருஷமும் வருது. அடுத்து வருது தீபாவளி காப்பு கட்டுற டைமுக்கு வரும். இங்க வருவீங்களா? என்ன வருவோம். அதுக்கு வருவோம். மற்றது ஒவ்வொரு டைம் வருவோம். ஒவ்வொரு டைம். இது அந்த இதுக்கு இது வந்து நாங்க சொல்லுவோம் சிங்களத்தால மல் பிஸ்கட்னு சொல்லி. இது மல் பிஸ்கட் தான் கூடுதலா எனக்கு போகும் அப்படின்னு சொல்லி. மற்ற இங்க வந்து ரிபன் ஐட்டம். ரிபன் முறுக்கு. இதுவும் கூடுதலாக விற்கும். இது வந்து சொல்கிறது கஜுன்னு சொல்லி. கஜு ஐட்டம். கஜு இது 150 ரூபாட. தனி வந்து இது வந்து பொரிய ஐட்டம் ஒன்றும் இல்லை. இது வந்து சொல்கிறது இந்த இது நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் சொல்லப்போனா முறுக்கு என்ன இது பக்கோடா சொல்லப்போனா இது வந்து இந்த பூண்டுல செய்யறது. பூண்டுல செய்யறது என்ன? பூண்டு உள்ளி முறுக்கு. இதுவும் அதுக்கு சேர்ந்தது. உள்ளி முறுக்கு உள்ளில தான் செய்யறது. இதுவும் உள்ளில செய்யறது. ஆனா கிட்டத்தட்ட இது மாதிரி என்ன டிபிடிபி மாதிரி என்ன? டிபிடிபி மாதிரியே தான். ஆனா ரெண்டும் டேஸ்ட் வேற. டேஸ்ட் என்ன? டேஸ்ட் வேற. இது வந்து பத்தாளியில செய்யறது. பத்தாளி கிழங்கு. பத்தாள கிழங்குல செய்யறதாம் இது. பாருங்க பத்தாளிக்கு 150 ரூபா. 150 ரூபா என்ன? இது வந்து சீஸ் ஐட்டம். சீஸ் ஐட்டம் என்ன? சீஸ் இதுவும் நல்லாவே இருக்கும். 100 ரூபா 120 ரூபா அப்படி. மற்ற இது உரைப்பா இருக்குமோ? உரைப்பா இருக்கும். இங்கால கிழங்கு பொரியல் இதுகள் எல்லாம் இருக்குது. இல்ல பார்த்தாலே தெரியும். இல்ல கடை பக்கத்துல இருக்கு. வந்தாலே நீங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. காலையில பக்கத்துல என்ன? இதுக்கு வாங்கின ட்ரிங்கோக்கு பக்கத்துல வெள்ளக்கோமாளியாவும் தாரோம். நாங்கள் கொழும்புல இருந்து வந்திருக்கிறோம். பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க பூஞ்சிலட்டு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. இதான் அண்ணன் சுடச்சுட வச்சுக்கிறாரு. என்ன இது நாங்கள் வந்து பெட்டிக்குள்ள கொக்கடிச்சோலையா? கொக்கடிச்சோலை திருவிழாக்கும் போடுவீங்களா? எல்லா இடத்தையும் போடுவோம். எங்களோட கடை வந்து பெட்டிக்குள்ள சிட்டி எல்லா இடத்தையும் இருக்குமா? எல்லா இடத்தையும் இருக்கு. எல்லா ஆலயத்திலையும் இருக்கும். இது வந்து எங்களோட பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா செய்கிறாரு. அது வந்து என்ன சொல்றது, எங்களோட பூந்தி வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் அழகாக தான் கொடுக்குறது. மக்களுக்கு மலிவாகவும் கொடுக்குறது. வேண்டிய மலிவாக கொடுக்குறீங்களா? மலிவாக கொடுக்குறது. பாக்கிய வாய் வருது. நான் கொஞ்சம் எனக்கு தீனிகள் சாப்பிட்றதில்ல. எல்லா ஐட்டமும் இருக்கும். நீங்கள் வேண்டிய மாதிரி வேண்டிய விலைக்கு இல்லைங்கிட்ட எல்லா சாமானும் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுசனு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் இந்த ரோட்டில் இருக்குது. என்னென்ன ஐஸ்கிரீம்கள் எல்லாம் இருக்குது? 150 ரூபாட கோன் இருக்குது, 200 ரூபாட ஸ்னோமல் கப் இருக்கு, 350 ரூபாட ஸ்பெஷல் இருக்கு, 400 ரூபாட ஸ்பெஷல் இருக்கு. வேற வந்து இந்த பலூடா கலர் எல்லாம் இருக்குதோ? பலூடாலாம் இருக்கு. பலூடா எல்லாம் இருக்கு. இதில் பார்த்தாலே தெரியும். அடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கு. இதில் ஃபோட்டோவில் அடித்த மாதிரியே இருக்குமா? இல்லாட்டி வேற கேளுங்க. இவர் தான் வாங்க யாழ்ப்பாண ஐஸ்கிரீம் கோயிலுக்கு முன்னால அடிக்கிறீங்க. வந்து குடிச்சிட்டு போங்க. ஐஸ்கிரீம் குளிட்டியாகும். இதில் வேற எங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மேம். ஓகே நன்றி. என்ன பக்கம் வந்தோம்னு சொன்னால் இங்காலையும் இந்த சீவல்கள் மற்றது கடலில் கச்சான் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தாலும் என்னென்ன ஐட்டம் என்ன இருக்குது உங்கள்கிட்ட? இதில் இருக்குது வந்து எங்கிட்ட மரவள்ளி சீவல் இருக்குது, கச்சான் இருக்குது, டிபி பாக்கெட் இருக்குது. ஒவ்வொரு கலர்லேயும் டிபி பாக்கெட் வச்சுருக்கோம். இந்த பூஞ்சி இருக்குது, குல்தோஸ் இருக்குது, எல்லாமே இருக்கு. எல்லா ஐட்டமும் இருக்குது. இந்த எங்களை இந்த கொக்கோன் இருக்குது, கப் இருக்குது, கச்சான் இருக்குது. இந்த பொறிக்கிற காயத்தை படுத்து கொண்டு சரி சந்தோஷம். என்ன இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த உடனே எங்கால கடைகளை பாருங்க. எங்கால் பக்கத்தில் இதில் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. எந்த கடையை உண்மைக்குமே காட்டுன்னு எனக்கு தெரியல. இதில் பாருங்க இந்த கடை எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே எங்கால வந்தோம்னு சொன்னால் இங்கால பாருங்கோ. இதில் அப்போது காட்டின மாதிரி தான் இங்கால ஜூஸ் கடை ஒன்று இருக்குது. இங்கால ஜூஸ் கடை இருக்குது. அப்போது காட்டின மாதிரி கடையில் கணக்கு இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தால் உடுப்புகள் எல்லாமே வைத்து விற்று கொண்டிருக்கணும் பாருங்கோ. 400 500 400 500 விலைக்குறவு அழகான தண்ணி போத்த விலைக்குறவு 400 500 400 500 400 500. அப்போ என்னென்ன 400 500 கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? இது எல்லாமே 400 ரூபா. என்ன இது 400 இது 500 ஒரே ஒரு விலைக்கு இருக்காப்பே. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபா தான். 500 நல்ல வடிவாக இருக்கு. தண்ணி போத்தல் வடியான தண்ணி போத்தல். உள்ளுக்கு வெளியே பிளாஸ்டிக், உள்ளுக்கு கிளாஸ். உள்ளுக்கு கிளாஸ் என்ன இதில் பார்த்தா இதுக்கு பார்த்தா தெரியும். காணங்க 1600 ரூபாய்க்கும் இருக்கு. என்னங்க 1600 ரூபாய்க்கு சுடு தண்ணி போத்தாது. அது 1600 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சுடு தண்ணி போத்தலாம். பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. இதுல 1200 ரூபாய்க்கு இது இருக்குது. வேற அதுவும் சுடு தண்ணி போத்தல். சுடு தண்ணி போத்தல் என்ன அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வேற அதாவது இப்ப தேர் வர போதுதானே என்ன காளி கோயில். என்ன இப்ப நீங்க எந்த இடம்? நாங்க மாத்தல என்ன மாத்தல முத்துமாரியன் கோயில இந்த முறை போட்டு நீங்க. நான் போன வருஷம் அதுக்கு மேல வருஷம் எல்லாம் வந்திருக்கேன். இந்த வருஷம் வேற கொடுத்து வைக்கல. அடுத்த வருஷம் பேருவோம். என்ன சரி. இப்ப என்ன இங்க ஒவ்வொரு வருஷம் பாரதோ? ஒவ்வொரு வருஷம் வாரது என்ன? ஓகே சந்தோஷம் அண்ணன். சரி வேறங்க இங்கெல்லாம் இந்த காதில் போடுவாங்க அது எல்லாமே இருக்குது. இந்த பாட்டு போடுற பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி எங்கால வேறங்க இந்த
அப்படி எங்கே வந்தோம்னு சொன்னால் 150 ரூபாயாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. மற்ற இந்த சாவி நட்டுகள் எல்லாம் இருக்குது. எல்லாமே என்ன ப்ரைஸ் என்ன போகுது? 750 ரூபா. இது எல்லாமே 750 ரூபா. எல்லாமே குறைவாக தான் கொடுத்து இருக்கணும். கோயில் திருவிழாக்களில் கூடுதலாக எல்லாமே குறைவாக. கத்தியல் வேணும்னு சொன்னால் கத்தியல் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்க கத்தியல் இருக்குது. இது 250 ரூபா. என்ன 250 ரூபா? இது நல்ல சாவி. என்ன நல்ல சாவி, அதாவது கொஞ்சம் அதாவது குவாலிட்டி குறைஞ்ச சாவியும் இருக்குது. 250லேருந்து 750 ஒவ்வொரு விலைக்கு இருக்குது. சாவி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. வேறங்கோ நல்லது நோமல் எல்லாமே இருக்குது. என்ன எல்லாமே இருக்குதான். இதில் வேறங்க அப்படியே முழுக்க காட்டுறேன் நான். என்றால் எல்லாத்தையும் ஒரேடியாக காட்டு இல்லாதானே. இந்த வேறங்க இதில் கரண்டி வேணுமெண்டா கரண்டி எல்லாமே இருக்குது. இந்த கேக்குகள் இது செய்வினம் அது இந்த இது எல்லாமே இருக்குது. இதில் வேறங்கோ அந்த தலைக்கு வைப்பினம். இதில் இருக்கிற எல்லாமே 150 ரூபா. என்ன இதில் இருக்க எல்லாமே 150. எது எடுத்தாலும் 150 ரூபா. இதில் வேறங்கோ பேட்டரி எல்லாமே இருக்குது. இந்த இப்படியெல்லாம் கணக்கு விஷயங்கள் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் இங்கால அந்த விளையாட்டு சாமான் கடையில் இருக்குது. அந்த பெண்களுக்கான கிளிப்புகள் மற்றது எல்லாமே இருக்குது. வேறங்க கிளிப்புகள் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இங்கால இருக்குது. வேறங்கோ இதில் பார்த்தாலே தெரியும். இந்த இது ஆட்டோ குழுவினம் இந்த பஞ்ச கலரில் அதெல்லாமே இருக்குது. இதில் கண்ணாடி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் கண்ணாடி இருக்குது. வேறுங்க இந்த பக்கம் இல்லை உங்களுக்கு துவாய் வேணும்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் துவாய் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பெரிய அந்த பெட்ரீச் எல்லாமே விற்று கொண்டிருக்கேன். அதாவது இந்த கேட்டின் துணி அது எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. வேறுங்க ஏகப்பட்டது இருக்குது. இதில் பார்த்தா தெரியும். ஏன்னா ஜார் 1000 ரூபாயாம். இதில் வேறுங்க பார்த்தா தெரியும். இதில் இந்த நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்ல மொத்த துணி. என்ன இந்த குளிர்காலத்தில் போத்து கட்டி கொண்டு படுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஜார் 1000 ரூபாயாம். வந்தோம்னு சொன்னால் கரண்ட் நின்று விட்டது. இங்கே எல்லாமே அந்த பெரிய சேல் ஒன்று போட்டிருக்கணும். பார்த்தோம்னு சொன்னால் பெரிய சேல் ஒன்று போட்டிருக்கணும். அப்படியே நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. கத்திரைகள் மீசைகள் எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது காளி கோயிலுக்கு பக்கத்துலாம் போட்டிருக்கணும். எல்லாமே ஒரேடியாக காட்டையில்லாத என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் துடைக்கிற இருக்குது. வேறு அந்த பச்சை கலரில் இருக்குன்னு எல்லாம் போட்டால் வடிவாக இருக்கும். என்ன கீழே ஆனால் இது கால் துடைச்சா ஆனால் நல்ல வடிவாக இருக்கும். என்ன இது என்ன ப்ரைஸ் என்னென்னு தெரியும். ஆனால் கடை எந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் எங்கால டக்குன்னு லைட்டு நின்று வருது. 1000 ரூபாய்க்கு 100 ரூபா. இது எல்லாமே 100 ரூபா தான். ஒன்று எடுத்தால் 100 ரூபாயாம். தும்பு தடி இருக்குது. வேறுங்க இந்த பக்கத்தில் தும்பு தடி. இங்கால கிளாஸ் ஐட்டங்கள் இருக்குது. வேறுங்க இந்த பக்கம் இதில் பார்த்தா தெரியும் கிளாஸ் ஐட்டங்கள் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக சேல்லாம் போட்டிருக்கணும். பாருங்க இந்த பக்கம் எல்லாமே இது எல்லாமே 200 ரூபாயாம். பாருங்க 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா ஒவ்வொரு விலைகள் எல்லாமே விலைப்பட்டியல் எல்லாமே அதில் போட்டிருக்கணும். அதை பார்த்து நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வேறு குமிச்சு வச்சிருக்கணும். ஏகப்பட்டது குமிச்சு வச்சிருக்கணும். கூடுதலாக அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. கரண்ட் வந்துட்டுது கணக்கு. நாங்கள் ஒவ்வொன்று காட்டி கொண்டு வந்தால் 250 ரூபாய்க்கும் இந்த கிளாஸ் இருக்குது தான். பாருங்க 250 ரூபாயாம். இங்கே நீட்டுக்கு ஃபுல்லாக குமிச்சு வச்சிருக்கணும். ஏதோ காட்டுன்னு எனக்கு தெரியல. இந்த வாங்க இங்கே இதெல்லாம் 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா தான். பாருங்க பெரிய இதெல்லாம் இருக்குது. வீட்டு தேவையாக வாங்கிட்டு போகலாம். இது எல்லாமே 250 ரூபா 350 ரூபா ஒரு சைஸை பொறுத்து. இது 250 ரூபாயாம். இங்கே கொஞ்சம் பெருசு இருக்குது. இது 350 ரூபாயாம். இந்த குவாலிட்டிக்கு பொறுத்த மாதிரி விலைகள் மாறுபடும். இதெல்லாம் 350 ரூபாயாம். அப்படி அங்கே கூடை ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் பெரிய தீர்த்தனி ஆத்துற ஜொக்கு இருக்குது. ஜொக்கு அப்படி எங்கே வந்தோம்னு சொன்னால் இங்கே வீட்டு தேவையான அந்த சின்ன இதுகள் இருக்குது. மற்ற இந்த வடிக்கிறதுக்கு இந்த எல்லாமே இருக்குது. வீட்டு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது. இங்கே கூடை இருக்குது. வேறுங்க கூடை இருக்குது. மற்ற அந்த பக்கம் அதாவது பெரிய வாளிகள், அதாவது நீங்கள் வீட்டு தேவையான சீனிகள் மாக்கள் போட்டு வைக்கணும்னு சொன்னால் அதில் அந்த வாளி இருக்குது. முழுக்க வீட்டுக்கு தேவையான சாமான் தான் இங்கே இருக்குது. அதில் நீங்கள் யோசிக்க தேவையில் எல்லாமே காட்டவும் எல்லாம் இருக்குது. என்றால் கிணக்கங்க அப்படியே அடுக்கி வச்சிருக்கணும். ஏதோ பெரிய என்னென்னு சொல்கிறது குப்பையை குமிச்சு வச்சிருக்கணும். அதை விட பயங்கரமாக குமிச்சு வச்சிருக்கணும். அவ்வளோத்துக்கு கணக்கு பொருட்கள் இங்கே இருக்குது. சரி வாங்க நாங்கள் போவோம். என்ன இந்த பக்கம் 400 ரூபாய்க்கு, அதாவது எது எடுத்தாலும் 400 ரூபா. இந்த வேறங்கோ எப்படிங்கிட்டு வேறங்கோ எது எடுத்தாலும் 400 ரூபா. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்ல மொத்தமாக தான் இருக்குது. இது கிளாஸ் வேறங்கோ கிளாஸ் இல்லை ரப்பர் இது எடுத்தாலும் 400 ரூபா. அப்படி நீட்டுக்கு 400 ரூபா தான் இருக்குது. வேறங்கோ 400 ரூபா அப்படி எங்கால 100 ரூபாய்க்கு இருக்குது. இந்த பக்கம் எது எடுத்தாலும் 100 ரூபா. இந்த மாதிரி இந்த இதெல்லாம் 100 ரூபா. இது 100 ரூபா, இது 100 ரூபா, அது 100 ரூபா, எல்லாமே 100 ரூபா. இங்கே 150 ரூபா ஐட்டங்களும் இருக்குது. வேறங்கோ இது 150 ரூபா. வேறங்கோ இது 150 ரூபா. அப்படி எங்கே 200 ரூபாயா? அப்படி தான் போட்டிருக்குன்னு ஏதோ 200 ரூபாயா. பட் வந்து விசாரிச்சு போட்டு வாங்குங்கோ. இங்கே 150 ரூபாய்க்கு இந்த மாதிரி சாடிகள் இருக்குது. அதாவது பூக்கொண்டு வைக்கலாம். வீட்டுக்கு பூக்கொண்டு வைக்கிறதுக்கு சாடி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ஜோக்கு இருக்குது. வேறங்கோ தண்ணி வீட்டை வேணும்னு சொன்னால் தண்ணி வாற்றி வைக்கிறதுக்கு
தண்ணி ஊக்கு இருக்குது அப்படியே பாருங்கோ 100 ரூபா எல்லாமே 50 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கல என்ன தெரிஞ்சு 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் எல்லாமே உண்மைக்கு 400 ரூபாய்க்கு நல்ல லாபம் குவாலிட்டியாக இருக்குது பாருங்க இந்த 400 ரூபா ஒன்று 400 ரூபா தெரியும் இங்கே இதுக்கு 400 ரூபா அப்படி அங்கே இந்த மாதிரி இது எல்லாமே 400 ரூபா தான் பாருங்க கொஞ்சம் 400 ரூபா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் பலகையில் செய்த மற்ற சிரட்டைகளில் செய்த கரண்டிகள் இருக்குது வேறங்கோ இந்த வேறங்கோ இதை பாருங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது எல்லாமே பார்க்க அந்த காலம் இப்போயே நாங்கள் பாவிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். மற்ற இடியப்பத்தட்டுலாம் இருக்குது இந்த பக்கத்தில் இடியப்பத்தட்டு மற்ற இந்த மாதிரி மரத்தில் செய்தது இருக்குது. இதுவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான். மற்ற சுல்லாகி இருக்குது இங்கே இடியப்பத்தட்டை பாருங்க இங்கே இருக்குது இடியப்பத்தட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் சுல்லாகி இருக்குது வேறங்க இதில் சுல்லாகி இருக்குது மற்ற தும்பு தடியல் பிரசுகள் அதுகள் சொல்லி கணக்கு இருக்குது ஏகப்பட்ட இருக்குது. உண்மைக்கும் திருப்பி சொல்கிறேன் நினைக்காங்க இந்த சுற்றி வர கடைகள்லாம் இருக்குது எதை காட்டுன்னு தெரியல அதுதான் திருப்பி சொல்ல வேண்டி இருக்குது. இந்த இப்படி குத்தலாம் அப்படி எந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் இது எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கோ. கணக்கு கடைகள் இன்னும் வந்து கொண்டே இருக்குது இல்லை பார்த்தா தெரியும் ஏகப்பட்ட கடைகள் மறுபடியும் வந்து கொண்டு இருக்கும் அந்த லைட் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கேன் பாருங்க. இப்போ அந்த கடையை போடினோம் என்ன நீட்டுக்கு இந்த கிரவுண்ட் ஃபுல்லாக கடை தான் பெறும் இல்லை உங்களுக்கு அதில் புத்தகம் வச்சு விற்று கொண்டிருக்கோம் அந்த இடத்துல புத்தகம். இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் கேன் பேக் எல்லாம் இருக்குது வேறு கேன் பேக் புத்தக பேக்குகள் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. இங்கே வேறங்க அந்த என்னென்ன ப்ரைஸில் போகுதுண்ணா இதெல்லாம் என்ன ப்ரைஸ் இது 1350 ரூபா அதாவது 1000 ரூபாயிலேருந்து எத்தனை மாதம் மட்டும் இருக்குது இந்த வேறங்கோ காட்டுறேன் 1000 ரூபாயிலேருந்து துவங்குதான் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது வேறங்க பார்க்குறதுக்கு இது விளங்குது. இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் சிலைகள் இருக்குது என்னென்ன ப்ரைஸில் போகுது நண்பன் அண்ணா இங்கே இருந்து போகுதுன்னா ஒரு 650 ரூபா 700 ரூபாயிலிருந்து இருக்குண்ணா சிலை. அந்த சிவலிங்கம் என்ன ப்ரைஸ் இந்த சிவலிங்கம் 500 ரூபாய்க்கு போட்டு தரலாமண்ணா இந்த சிவலிங்கமா ஓமண்ணா 500 ரூபாய்க்கு போட்டு 500 ரூபாய் இது இது ஒரு 650 ரூபா 700 ரூபாய்க்கு போடுவோம்ண்ணா 650 ரூபா 700 ரூபா மற்ற சிவன் சிலைகள் இருக்குது சிவன் சிலைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு 800 ரூபா 1000 ரூபா அப்படி இருக்குண்ணா. இந்த இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு துர்க்கை அம்மன் சிலை வேணுமென்றாலும் ஓகேண்ணா கர்ணன் சிலை இருக்குது மற்ற சாய்பாபா சிலை எல்லாம் காளி சிலை கொண்டு வந்தீங்க காளி சிலை வந்து கொண்டு வரலன்னா யாரும் வீட்டை வாங்கி வைக்க மாதிரி குறைவு தானே அதனால நான் கொண்டு வர இல்லை. அம்மன் சிலைண்டா விரும்பி வாங்குவாங்க இந்த மாத்தல முத்து மாரியம்மன் மாதிரி ஒன்று செஞ்சது இங்கேயாவது இந்த பக்கம் இந்த இருக்கு மாத்தல முத்து மாரியம்மன் மாதிரியே செய்து வச்சிருக்கீங்க. இங்கே பிள்ளையார் இருக்கு இது என்ன ப்ரைஸ் இது வருமானா 1000 ரூபா வருமானா 1000 ரூபா மாத்தல முத்து மாரியம்மன் 1000 ரூபாயாம். இங்கே கணக்கு இந்த பேக் என்ன மாதிரி இது பெண்களுக்கான பேக் என்ன ஆமாண்ணா 1000 ரூபா ஒரு 1500 1600 மாதிரி வருமாண்ணா 1500 கேர்ள்ஸ் பேக் பாய்ஸ்க்கு எப்படி இல்லையா சைட் பேக் அங்கே இருக்கு என்ன அந்த இருக்குன்னா அது வந்து பவுச்சுன்னு சொல்லுவாங்க அது ஒரு 750 ரூபாயில இருந்து இருக்குண்ணா எங்கள்கிட்ட 750 ரூபாயில இருந்து இருக்கான் பாருங்க கேட்டீங்கன்னா 1400 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு 750 ரூபாய்க்கு போட்டு தருவோம் கடைசி 750 ரூபாய்க்கு நீங்கள் போட்டு தருவீங்க இல்லை பாருங்கோ இது ஆண்களுக்கான சைட் பேக் 750 ரூபாய்க்கு தருவீங்க நம்ம நல்லா இருக்குது வேறங்க அந்த இடத்துல. வணக்கம்ண்ணா. வணக்கம். என்னென்ன வச்சிருக்கீங்க மணிக்கூடெல்லாம் இருக்கு நம்ம பாய்ஸுக்குரிய வச்சு கேர்ள்ஸுக்குரிய வச்சு அப்படி ஐட்டம் கொண்டு வந்திக்கோம். செயின் வச்சு நான் வந்து 800 ரூபா தான் போட்டு கொடுக்கும் 800 ரூபா குறைஞ்ச விலையில் போட்டு கொடுக்கும். பெல்ட் வச்சு நான் 600 ரூபா போட்டு கொடுக்கும். பாய்ஸுக்குரிய செயின் வச்சு நான் 800 ரூபா போட்டு கொடுக்கும். பின்னுக்கு இருக்கிற பெல்ட் வச்சு 600 ரூபா இதில் 700 ரூபா போட்டு கொடுக்கும். சின்ன புள்ளட்டிக்குரியது 250 ரூபா 300 ரூபா தான் 300 ரூபா என்ன அப்படி தெரியும் நான் குறைஞ்ச விலையில் 600 ரூபாய் போட்டு கொடுக்கும். 600 ரூபா இது என்ன இது கியூட்டாக கைட்டு இறக்கி அதில் 200 ரூபா போட்டு கொடுக்கும். அப்படின்னா 200 ரூபா இங்கே செயின் ஐட்டங்களும் வச்சுக்கிறீங்க போல என்ன லேடிஸுக்குரிய செயின் கிடக்கு 300 ரூபா போட்டு கொடுக்குறோம். பாய்ஸுக்குரிய கிடக்குது பெருசு கிடக்கு இந்த பொடியங்கள் கழுத்தில் போட்டால் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியான செயினாலும் இருக்கு மாதிரி தோடும் இருக்குது வேற இதில் தோடில் கிடக்கு தோடின விலை குறையாது 200 ரூபாய் தான் கொடுக்கும் 200 ரூபாய் 200 ரூபாய் ஆண்களுக்கான தோடு தான் பேர் அந்த காயில் ஒட்ட காயில் ஓடுவாங்க பேர் போட்டுருக்கேன் இப்படி அது ஒட்டக்கூடியது இருக்கு அதில் 100 ரூபாய் இப்படி கொடுக்கும். அப்படி இங்கே கண்ணாடிகள் மற்றது சன்கிளாஸ் கிடக்கு 400 ரூபாய் தான் கொடுக்கும். சன்கிளாஸ் 400 ரூபா சன்கிளாஸ் இருக்கா 400 ரூபாய் முடிஞ்சு சாமான் வந்து கொண்டு இருக்கா வந்து கொண்டு இருக்கு இப்போ கிடக்கும் நைட்டுக்கு கிடக்குறோம் சாமான் நைட்டுக்கு சாமான் சார்ஜிங் கேபிள் நான் கிடக்கு நாங்கள் 250 ரூபா 350 ரூபாய் தான் கொடுக்கும். சார்ஜர் கேபிள் வச்சுக்கேன் 250 ரூபா 300 ரூபாய் தான் கொடுக்கும். செட்டோட சேர்த்து கொடுக்குறாங்க 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபாய் தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஹெட்ஃபோன் இருக்கு கண்ணாடி இருக்கு இந்த லவ்வர்ஸ் வந்தால் உங்களோட லவ்வருக்கு இதை வாங்கி கொடுக்கலாம். குறைஞ்ச விலை தான் 600 ரூபா 550 ரூபா அப்படி தான் இருக்கு. 600 ரூபா 550 ரூபா அந்த மாதிரி பிரைஸ்லாம் இருக்குது. நல்ல குளோன் ஐட்டம் கிடக்கு நல்ல வாசமான குளோன் ஐட்டம். இந்த டென்வர் இருக்கு போல என்ன அதில் 1200 ரூபாய் தான் கொடுக்கும். நாங்கள் இந்த டென்வர் இருக்கு தான் 1200 ரூபா 1200 ரூபாய்க்கு கொடுக்கும். சின்ன குளோன் ஐட்டம்னா 350 ரூபாய்க்கு கொடுக்கும். அத்தனை ஐட்டம் 200 ரூபாய்க்கு கொடுக்கும். அப்படியா அத்தனை ஐட்டம்
இப்படி என்ன ஐட்டம்னா 1500 கொடுக்கும். 1500 என்ன கணக்கு இருக்கு என்ன எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாம் கலந்து வச்சுருக்கோம். வந்தால் திரும்பி போகக்கூடாது, அந்த அளவுக்கு வச்சுருக்கோம். சரி அண்ணா, சந்தோஷம் என்ன. சரி, அப்படி எங்கால செருப்பு சப்பாத்து எல்லாமே எங்களை வச்சு விற்று கொண்டிருக்கணும். இந்த வேற இந்த பக்கம் இந்த சங்கிலி எழுதுகள் கணக்கு அந்த பூக்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். பாருங்க அந்த பூக்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். இங்கால நீங்கள் அதை சுற்றி பார்த்து களைச்சிங்கன்னு சொன்னால் இங்கால நீங்கள் இந்த இளநீ வாங்கி குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வேறங்க இந்த இடத்துல எல்லாம் கணக்கு வச்சுருக்கணும். பாருங்க இதில் பொம்மைகள் இருக்குது. வேறங்க இந்த இடத்துல ஒவ்வொரு விலைகள் எல்லாமே இதில் போட்டிருக்கணும். சின்னாக்கள் வந்து லேடிஸ் இந்த ஐட்டம் எல்லாம் இருக்குது. என்ன ப்ரைஸ் என்ன போகுது? 250 ரூபா 300 ரூபா 400 ரூபா அந்த ப்ரைஸ்லாம் போய் கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு இதுன்ற ப்ரைஸ் என்ன? 250 ரூபா தானே. பாருங்க 250 ரூபா. மேடம் இந்த சின்னாக்கள் இது நீங்கள் வாங்க வந்தால் போனாலும் இருக்காதுங்க இல்லை விலைகளை பேச. இது என்ன ப்ரைஸ் என்ன? இதெல்லாம் 450 ரூபாய் தரலாம். இதெல்லாம் நல்ல டெனிம் வாஷ் பண்ணது சாயம் போகாதுன்னா அசிட் போஸ் என்ன? ஓ அசிட் போஸ் நல்ல மெட்டீரியல் பார்க்க விளங்குது உங்களுக்கு. இந்த பாக்கெட் நாங்கள் வந்திருக்கோம் கொழும்புல தான் வந்திருக்கோம். கொழும்பு நீர் கொழும்பு தான் வியாபாரம். தொடர்ந்து நாங்கள் 25 வருஷமா இந்த சந்தைக்கு போகிறது என்ன? இந்த பாருங்க கியூல நல்ல சின்ன கியூ. இதெல்லாம் 4 பீஸ் 1000 ரூபாய். 4 பீஸ் 1000 ரூபாய். பாருங்க 4 கலர் 4 இந்த பாப்கார்ன் காகோ பாப்கார்ன் இது கடையில் 1300 ரூபாய், எங்கிட்ட 850 ரூபா. 850 ரூபா என்ன? ஓ பாருங்க வந்து காகோ சைஸ் இருக்குது. 4 சைஸ் இருக்குது. வந்தீங்கன்னா எடுக்கலாம். இந்த மாதிரி காட்டன் கவுன் இருக்கு. இந்த இருக்கு இந்த கவுன்ல 450 ரூபாய். 450 ரூபாய் என்ன? நாங்க மலிவு விலையே கொடுக்குறோம். மலிவு விலை என்ன? சரியா எதுக்கு இது வந்தா நீங்க கிரவுண்டுக்கு வரக்குள்ள தொங்கல் லைன்ல இருக்கும். தொங்கல் இருக்கு. இது என்ன மாதிரி பிரைஸ்? இதெல்லாம் பாருங்க எப்படி அழகு. நீங்க பாருங்க இதெல்லாம் நியூ டிசைன். எத்தனை வயசுக்காரருக்கு? இது ஒரு 1.5 வயசு 2.5 வயசு அந்த பிள்ளைகளுக்கு. இந்த தம்பிக்கு சரி வருமா? தம்பி வாப்பே. நல்லா இருக்கும். இது இருக்கு. இந்த இதெல்லாம் நியூ டிசைன். இங்க பாருங்க. பாருங்க இது வந்து என்னன்னு கேட்டாக்க பிளாசா சின்ன பிள்ளைகள் இது ஒரு 5 வயசு 6 வயசு 4 வயசு அந்த பிள்ளை போடலாம். இதுல சின்ன சைஸும் இருக்கு. சின்ன சைஸும் இருக்கு என்ன? இந்த இருக்கு 2 வயசு 3 வயசு பிள்ளைகளுக்கு போடலாம். அழகான இது அந்த டி-ஷர்ட் இருக்கு. புதுசா அந்த பிளவுஸ் இருக்குது. கவுன் ஐட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்மோக் கவுன் இருக்குது. இதெல்லாம் கூடுதலா சின்னாக்களுக்கு தானே? சின்னாக்களுக்கு 12 14 வயசு பிள்ளைகளுக்கு இருக்கு. கழிவு என்னது யூடியூப்ல பாத்துட்டு வந்தேன்னு சொன்னா விசேட கழிவு சொன்னா அதுக்கு ஒன்று பிரி தருவேன். தமிழ் ப்ரோஸ் இந்த சேனல் பாத்துட்டு வந்தீங்கன்னா தமிழ் ப்ரோஸ் சேனலை பாத்துட்டு வந்தீங்கன்னா என்னட்ட வந்து சொன்னா நான் உங்களை பார்த்து தான் வந்தேன்னு ஒன்று பிரி எது எடுத்தாலும் அப்படியே கண்டிப்பா நிச்சயமா என்ன நடக்குன்னு சொல்லிட்டீங்க. சக்குன்னு உண்மைதான். சரி சத்தியமா இப்பெல்லாம் எடுத்தோம் நான் ஏதாவது ஒன்று பிரியா கொடுப்பேன். எடுத்த அப்புறம் ஏதாவது பிரியா கொடுப்பேன் சொல்லணும். நீங்க விரும்பினதை ஃப்ரீயா கொடுப்பீங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுப்பு ஏற்ற மாதிரி கொடுப்பேன். சரி நீங்க வியாபாரத்தை பாருங்க. சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடையோட சேர்த்து இதில் இளநியும் பயிற்சி விற்று கொண்டு இருக்கேன். நாங்கள் இப்போ இனிப்பாக இளநீ குடிக்க போகிறோம். நல்ல மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இளநீ குடிச்சா சட்டை அப்படி தான் இருக்கும். இதில் ப்ளூ கலர் லைட் அடிங்க. ப்ளூவாக தெரியும். படியாக இருக்குண்ணா பார்க்க. இதில் இளநீ குடிக்க போகிறோம் நாங்கள். இதில் அண்ணன் பக்கத்தில் இளநீ கடையும் வச்சுருக்காரு இந்த கடையோட சேர்த்து. இந்த பாருங்க இளநீ குடிக்கும். உனக்கு மட்டும் தானே இல்லை வேண்டாம் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு இனிப்பு ஆக இனிப்பில் கணக்கான கலர் தெரியும். உடனுக்குடன் அடித்த பிரிண்ட் தான். உங்களுக்கு தேவையான பிரிண்ட் நீங்கள் அடிக்கணும்னு சொன்னால் 2 நாள் 3 நாள் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து காட்டுங்க அண்ணன். இந்த பாருங்க இதில் பார்த்தா தெரியும். இது எல்லாமே 1700 ரூபா. உடனுக்குடன் அடித்து தருவீனா. இந்த மீண்டு இப்போ உடனுக்குடன் அடித்தாலும் அந்த முன்னுக்கு அந்த இதோட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்குது. அப்படி இங்கால் பக்கம் வந்தோம்னு சொன்னால் இதில் பிரிண்ட் எல்லாமே இருக்குது. வேறங்கோ இந்த இதில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான என்ன பிரிண்டோ அது எல்லாமே அடித்து தருவீனா. பேக்கி கட்டிங் நார்மல் கட்டிங் எல்லாமே இருக்குது. இதை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதில் உங்களோட கண்ணுக்கு முன்னாலே வச்சு அடித்து தருவீனா. இந்த இதை பாருங்கோ நல்ல வடிவான பிரிண்ட் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பானிபூரி கடை இருக்குது. பஜ்ஜி பானிபூரி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. வேறங்கோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பானிபூரி இருக்குது. நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம். கடைக்கு வெளிக்கிடுவோம் வாங்க. சரி சகோதரங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா இப்போ காளி கோயிலுக்கு வந்துட்டு காளி கோயிலை காட்டியில் நினைப்பீங்க. உங்களுக்கு தீர்த்த திருவிழா எல்லாமே நான் உங்களுக்கு காளி கோயிலை வடிவாக காட்டுறேன். ஓகே நாங்கள் சந்திப்போம். பாய்.